என் பெரியவசிட்ட என்னடா சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் போய் அவனை கேட்டால் அவன் ஒரு நாட்டுக்கோழியை வந்து நல்லா அனலில் காட்டி தீச்சிட்டு இருந்தான். இல்லைன்னா இதை தான் கொடுக்குறேன், இதை போய் குழம்பு வச்சிடுறியா அப்படின்னா, எனக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பாட்ட கேட்டு கொடு அப்படின்னா, நீ போய் கேளுனானா காலையில் என்னை போய் கேட்டு வாங்கி கட்டிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ பக்கமாக புதன்கிழமை வியாழக்கிழமை தான் கறி சாப்பிட்டோமா, அதனால் வழக்கம் போல் அவரோட கறிக்கடை வியாபாரத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மீதி இருந்து கொடுத்தாருன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பெரியவசிட்ட கேட்டேன். ஏன்டா மாங்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தான். நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னம்மா பேசுகிற கறி குழம்பு வைக்காமல் அப்படின்னானா, விடுடா இப்போதைக்கு வந்து நான் காலையில் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறேன், அப்புறம் அப்பா கொடுத்தாருன்னா மதியத்துக்கு மேலே பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் முருங்கைக்காய் இருந்தது, நம்ம மாங்காய் மரத்துலேயே ஒரு மாங்காய் இருந்தது கொண்டு வந்து வச்சு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2 கழுவி அரிஞ்சு போட்டு பார்த்திங்கன்னா வடசட்டியில் போட்டதும் வடசட்டி எதோ நிறைய நம்பிருச்சு. சரி புளி ஊற்றி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற முடியுமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக போச்சு. குழம்பும் வச்சு இறக்கி வச்சுட்டு, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். என் பிள்ளைங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களான்னு. ஆனால் என் சின்னவசர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா. அதுக்கப்புறம் பூண்டு இல்லை சுத்தமாக, அதனால் பூண்டு வாங்கினேன். சின்ன வெங்காயம் வந்து சரி தயிர் தாளிக்கிறதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமே வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பக்கத்தில் வந்து திரட்டி, அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அவங்க டைமுமே வந்து 12 to 2 தான் சொல்லியிருந்தாங்களா, அதனால் நானும் சின்ன உசுரு தான் கிளம்பி போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பாப்பாவெலாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா ஒரு சில விஷயங்களில் ப்ரைவசி முக்கியம், அதனால் நான் பாப்பாவை எதுவுமே வீடியோ எடுக்கல. பார்த்திங்கன்னா அங்கே இருந்த சீர்வரிசை தட்டு மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு பாப்பா கிட்ட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். கிளம்பும்போது தான் ஒரு விஷயம் நாங்கள் நோட் பண்ணோம். அந்த தேங்காய் பழ தட்டு வச்சுருந்தாங்க, பக்கத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரையில் வந்து மிளகு வச்சு பாப்பாவோட நேம் போட்டிருந்தாங்க. அது நாங்கள் வந்து போகும்போது அதை ஃபஸ்ட்டு கவனிக்கல, ரிட்டன் திரும்ப வரும்போது தான் பார்த்துருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா சாப்பிட்ட மயக்கத்துக்கு ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதே எங்கே விட்டான் என் பெரிய உசுரு, சிக்கனை ரெடி பண்ணு, மட்டனை ரெடி பண்ணு, மீதி இருந்ததெல்லாம் போட்டு வறுவலை ரெடி பண்ணதும் சாப்பிட்டாச்சு. இது மாதிரியான மினி விலாக்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.